இயேசு நாமத்தினாலே இங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சண்டேயில் நம்ம எல்லாம் கூடி நீங்கள் எல்லாம் வந்துட்டிங்களா? முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சண்டே சர்வீஸ் மாதிரி முன்னாடி உட்கார்ந்து பயபக்தியோடு கூட வேதத்தை எடுத்துக்கொண்டு பயபக்தியோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் தேவ பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் நம்ம பயபக்தியோடு உட்கார்ந்து சத்தியத்தை கேட்போம், துதிப்போம், பாடல்களை பாடுவோம், ஆராதிப்போம். அதனால் நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. இந்த வேலையில் கூட நம்ம ஆரம்ப ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு என்ன நாள் தெரியுங்களா உங்களுக்கு? மதர்ஸ் டே. அதனால் தாய் தினம். அதனால் மதர்ஸ் டேவாக இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு சில காரியத்தை நம்ம துதியெல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே ஒரு தாயை எப்படி நீங்கள் நேசிக்கணும், எப்படி நீங்கள் பார்க்கணுன்றத நான் ஒரு சில காரியத்தை குறித்து பேசுவேன். இந்த வேளையில் கூட நம்ம கண்களை மூடி ஆரம்ப ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்பான தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு யூடியூப்லேயும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே கர்த்தாவே சோத்திர உட்கார்ந்து பார்த்து அதை தியானிக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீரே காத்து கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த வேளையில் நம்ம கர்த்தரை நோக்கி ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? துதிக்க போகிறோம். எல்லாம் துதிக்கலாமா? எங்கே துதி இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார். அதனால் நம்ம எல்லோரும் துதிக்கலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த வேளையில் துதிக்கலாமா? அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம், அன்பின் பிதாவே உமக்கு சோத்திரம், நித்திய பிதாவே உமக்கு சோத்திரம், உன்னதமான தேவனே உமக்கு சோத்திரம், மகா பெரிய தேவனே உமக்கு சோத்திரம், தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ஜீவனுள்ள தேவனே உமக்கு சோத்திரம், அனாதி தேவனே உமக்கு சோத்திரம், சேனைகளின் கர்த்தாவே உமக்கு சோத்திரம், சமாதான காரணரே உமக்கு சோத்திரம், ராஜாக்களுக்கு கர்த்தரே உமக்கு சோத்திரம், ஆலோசனை கர்த்தரே உமக்கு சோத்திரம், பரிகாரியான கர்த்தரே உமக்கு சோத்திரம், பரிசுத்தராகிய கர்த்தரே உமக்கு சோத்திரம், எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம், யெகோவா தேவனே உமக்கு சோத்திரம், யெகோவா ஈரே உமக்கு சோத்திரம், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே உமக்கு சோத்திரம், யெகோவா ஷாலோன் சோத்திரம், சமாதானம் அளிக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம், யெகோவா நிசியே உமக்கு சோத்திரம், ஜெயக்கொடி ஆனவரே உமக்கு சோத்திரம், யெகோவா ரோகி உமக்கு சோத்திரம், நல்ல மேய்ப்பரே உமக்கு சோத்திரம், யெகோவா சபையோத் உமக்கு சோத்திரம், சேனைகளின் கர்த்தாவே உமக்கு சோத்திரம், யெகோவா மெகாதேஷ் உமக்கு சோத்திரம், பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம், இந்த ஸ்தோத்திரம், யெகோவா ரபேகா உமக்கு சோத்திரம், பரிசுத்தமான கர்த்தரே உமக்கு சோத்திரம், யெகோவா ஓசைனு சோத்திரம், உருவாக்கும் கர்த்தரே. நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உருவாக்குறார். உருவாக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம், யெகோவா ஏலேஹிம் உமக்கு சோத்திரம், எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம், எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு சோத்திரம், ஏசு என்ற திரு நாமத்திற்கு சோத்திரம், பரிசுத்த ஆவியே உமக்கு சோத்திரம், சத்திய ஆவியே உமக்கு சோத்திரம், கிருபையின் ஆவியே உமக்கு சோத்திரம், மகிமையின் ஆவியே உமக்கு சோத்திரம், ஜீவனின் ஆவியே உமக்கு சோத்திரம், பரிசுத்தர் ஆவியாக கர்த்தரே உமக்கு சோத்திரம், கிறிஸ்துவின் ஆவியானவரே உமக்கு சோத்திரம், உணர்வுள்ள ஆவியே உமக்கு சோத்திரம், பலனுள்ள ஆவியே சோத்திரம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே சோத்திரம், உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே சோத்திரம், ஞானத்தின் ஆவியானவரே சோத்திரம், கர்த்தரின் ஆவியானவரே சோத்திரம், அல்பா ஒமேகாமானவரே உமக்கு சோத்திரம், ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு சோத்திரம், முந்தினரும் பிந்தினவருமாய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம், இருந்தவரே உமக்கு சோத்திரம், இருக்கிறவரே உமக்கு சோத்திரம், மகா நீதிபரரே உமக்கு சோத்திரம், நீதியின் சூரியனே உமக்கு சோத்திரம், நியாயாதிபதியே உமக்கு சோத்திரம், சர்வ வல்லமுள்ளவரே உமக்கு சோத்திரம், நியாய பிரமாணிகரே உமக்கு சோத்திரம், உண்மை உள்ளவரே உமக்கு சோத்திரம், அன்பில் பூர்ணரே உமக்கு சோத்திரம், பூர்ண சர்க்குணரே உமக்கு சோத்திரம், உலகின் ஒளியே உமக்கு சோத்திரம், மெய்யான ஒளியே உமக்கு சோத்திரம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே சோத்திரம், உண்மை உள்ள சாட்சியே சோத்திரம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே உமக்கு சோத்திரம்,
தேவ ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பனும் கண்காணியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் அடிக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமல் நிமித்தம் நொறுக்கப்பட்டவர்களே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களில் சிலுவின் மேல் சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினி நீ ஏற்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதற் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதற் பேரானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளில் பயப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். செயலில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதுகாவலரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியஸ்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சகோதரரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல சபையை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஊழியரை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விடுதலை ஆக்கின ஆராதிக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தில் உம்முடைய கண்கள் காண்கிறதும் உம்முடைய செவிகள் கேட்கிறதுமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலங்களும் உம்முடைய கரத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். காலங்களையும் சமயங்களையும் அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மகிமையால் எடுத்துக்கொள்ள போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானையும் அவன் கூட்டத்தையும் நித்திய அக்னியிலே போட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ நேரம் நாம் கர்த்தரை துதித்தோம். இந்த வேளையிலும் நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பசுத்த நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் தவறாதபடி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் கூடி குடும்பமாய் ஆராதித்து துதித்து பாடல்களை பாடி தேவ செய்திகளை கேட்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த கொடுத்த நல்ல தருணங்களுக்காக ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால கேட்குற நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியாக நாம் ஆரம்ப ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அனைவருக்கும் தெரிந்த அறிந்த பாடல் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்கிற இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடும்போதே இந்த பாடல் வரிகள் உங்கள் முன்பதாக வரும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இசைந்து நீங்கள் பாடும்படியாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உண்மையாகவே நம் மத்தியிலே இறங்கி வந்து வாசம் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாய்
செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனின் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் மீட்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் மீட்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. praise the Lord. அருமையான பாடல். ஆம், இது உண்மை. கர்த்தர் நம்மத்திலே வாசம் செய்கிற கர்த்தர். இந்த மணி நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நம்மத்திலே வாசம் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். தேவனே ஆலயம், இந்த பாடல் விதமாக சொல்கிறது. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. பிரைஸ் தி லார்ட். ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே இந்த பாடலை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படியே நாம் எழுந்து நின்று நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து, அவர் பரிசுத்த தேவன், அவர் அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள கடவோம். என் அன்பு விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஏனோ தானோ என்று இல்லாதபடி நீங்கள் தேவனுக்கு முன்பதாக கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரசங்கம் செய்ய முடியாதது, ஆனால் தேவ பிரசனம் செய்துவிடும். தேவ பிரசனம் இந்த ஆராதனை வேளையில இறங்கும்படியாய் நாம் அப்படியாய் ஒன்றிணைந்து நம் கர்த்தரை துதிக்கலாமா? ஹalleluya. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், அக்கம் பக்கம் பார்க்காதபடி உங்கள் செவிகளை இதற்கு நேராய், இந்த சத்தத்துக்கு நேராய் செவிகளை சாய்த்து நீங்கள் நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போறோம். ஒரு வாரம் முழுவதுமாக நாம் எத்தனையோ நேரங்களை நாம் செலவு செய்தோம். ஆனாலும் இந்த மணி நேரம், இந்த ஓய்வு நாள், இது கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு இந்த மணி நேரங்களிலே உண்மையாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடிய வண்ணமாக பய பக்தியுடனே உங்கள் சிந்தனைகள் சிதறாதபடி நாம் ஆயத்தம் செய்து கொண்டு நாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். எல்லா கண்களை மூடிய வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று நாம் கூப்பிடலாமா? ஹalleluya, ஹalleluya. என் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. போன வாரம் முழுவதுமாக கர்த்தர் பாதுகாத்தீரே. என்னை மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும், என் தேசத்தில் மக்களும், ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கிறவர்களும், ஆண்டவரே உடன்பிறப்புகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்தீரே ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். நான் சாப்பிடுவதற்கு ஏதுவான எல்லாவற்றையும், எல்லா பொருள்
பொருட்களையும் குறைவில்லாதபடி கர்த்தர் நீர் எனக்கு கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக நன்றி என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஐயா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த துதிகளிலே ஸ்தோத்திரங்களிலே பிரியப்படுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என்னை இம்மட்டும் நடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாப்பு இன்று நீர் கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்றோ நான் செய்த ஜபங்களுக்கு பதில்களை கர்த்தர் பஞ்ச காலத்திலே ஆண்டவரே, சூழ்நிலைகள் வித்தியாசப்படுகிற இந்த மணி நேரத்திலே கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதுகாப்பு தருகிற தேவனே, கண்முன்னே நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ இழப்புக்கள், எத்தனையோ விதமான பயம்புறுத்தல்கள், அச்சங்கள் ஆண்டவர் ஏற்படுகிற இந்த மணி நேரத்தில் என்னையும் என் பிள்ளையும் என் குடும்பத்தையும் என்னோடு இருந்தவர்களையும் சமுதாயத்தில் உள்ளவர்களையும் சகோதர சகோதரிகளையும் உடன்பிறப்புகளையும் விசுவாசிகளையும் ஊழியர்களையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2 மாதங்கள் ஆகியும் கர்த்தர் இதுவரை ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் இம்மட்டம் நடத்தி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று எலியாவை கொண்டு ஆண்டவரே, காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த நாட்களிலும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வெவ்வேறு ஆண்டவரே முறையாக நீர் ஆண்டவரே பாதுகாப்பையும் போஷித்து பராமரித்து வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோட நாம் ஸ்துதிக்கலாமா? கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நாம் ஏகமாய் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வேளையிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நன்றாய் நம்மை போஷித்து நம்மளை பாதுகாப்பை கர்த்தருக்கு கொடுத்து வருகிறாரே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காக்கிற தேவன். கர்த்தர் உன் போக்கியும் உன் வரத்தையும் முதற்கொண்டு என்றைக்கும் காக்கிற தேவன். வசனம் சொல்கிறது, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கின்ற கர்த்தராய் இருக்கிறார். என் அன்பு விசுவாசிகளே, கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிட்ட தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஓ ஷபாதியாந்தலனதி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமானவரே. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு நிரந்தரமாக தந்து ஆண்டவரே ஒரு குறைவு இல்லாதபடி காத்து வருகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இக்கட்டு நாளிலே கர்த்தர் என் துணையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கோ நான் சபைக்கு போனேன், என்றையோ எப்போ நான் ஆண்டவரே உம்மை துதித்தேன் ஆண்டவரே. அப்பா ஆனாலும் அந்த ஜபத்திற்கு பதில் ஆண்டவரே இக்கட்டு நேரிலே ஆண்டவரே நாட்களிலே கர்த்தர் நீர் எனக்கு செய்தீரே. எப்பயோ நான் செய்த ஊழியம், எப்பயோ நான் கொடுத்த காணிக்கை, எப்பயோ ஆண்டவரே உமக்காக நான் செய்த சில மணி நேரங்கள் ஆண்டவரே, அதற்கு பதில் ஆண்டவரே இன்று இந்த இக்கட்டு நாளிலே என்னையும் என் பிள்ளையும் பாதுகாக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை பாதுகாக்க நான் இன்னும் ஆண்டவரே பெரிய பரிசுத்தமானோ வேதத்தை வாசிக்கிறவனோ அதிக நேரம் ஜெபிக்கிறவனும் கிடையாது. ஆனால் என்றோ செய்த ஒன்றை கர்த்தர் நீர் ஆண்டவரை பார்த்து இதுவரை என்னை நடத்தி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு, கர்த்தர் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு, அவர் மட்டும்தான் எனக்கு துணை. இக்கட்டு நாளிலே அவர் துணையாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஓ ஏசப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இங்கு பார்க்கிறோம், நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம், உன் பிராணனை வாங்க தேடுகிறவனோ
உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவாயிரு என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக காண்கிறோம். என் அன்பு விசுவாசியே, இந்த உலகம் என்னை மறந்து விட்டது, இந்த உலகம் என்னை கைவிட்டது என கலங்கி தவிக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாராலும் மறக்கப்பட்ட அபியத்தார் என்னும் ஆசாரியன் தாவீதை நோக்கி சொல்கிறார், என்னிடத்தில் இரு என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதரவற்ற சூழ்நிலை, பாதுகாப்பற்ற சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை தான். ஆனாலும் இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய ஆதரவும் பாதுகாப்பும் நமக்கு எப்பொழுதும் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் அன்பு விசுவாசிகளே, ஆண்டவர் என்று சொல்கிறார், அவர்தான் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இக்கட்டு நாளிலே அவர்தான் எனக்கு துணையாய் இருக்கிற தேவன், அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு உண்டு. எந்த தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. வரும், ஆனால் வராது. காரணம், கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தருக்கு அப்படியே நன்றி செலுத்தலாமா? கரங்களை உயர்த்தி ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அரிய சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் கெம்பீரித்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மகிழ்ச்சியின் நேரம், இது சோர்வின் நேரம் அல்ல. உங்களுடைய சூழ்நிலையை எதுவும் பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிறது, அவர்தான் என் பலன், அவர்தான் என் கேடகம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லலாமா? அப்படியே கண்களை மூடிய வண்ணமாக இந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருவரே என் பலன். ஹல்லேலூயா. இந்த வரிகளை பார்த்து, கீழே வருகிற வரிகளை பார்த்து பாடல்களை சேர்ந்து நீங்கள் பாடலாமா? நீரன் பெறணும் என் கேடகமா, உம்மை தானம் மீறுதே. நீரன் பெறணும் என் கேடகமா, உம்மை தானம் மீறுதே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். எல்லாரும் சொல்லலாமா? உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. விசுவாசிகளே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் சொல்லி நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாமா? என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை
ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லலாமா? என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் சேர்ந்து எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சுக ஜீவன் வேலை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம்,
ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஷபாத் யாந்தலனதி உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்படியே நம் கரங்களை உயர்த்திய வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. இம்மட்டும் நடத்தி வந்தாரே அந்த தேவனை நோக்கி பார்க்கலாமா? உங்கள் சூழ்நிலைகளை மறந்து நினைச்சு பாருங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஹalleluya. ஒருவேளை இதுவரை நினைத்து பார்க்காதவர்களாய் இருப்பீர்களானால் இன்று நினைத்து பாருங்கள். ஊரே ரெண்டு பட்டிருக்கு, ஆனாலும் கர்த்தர் நம்மை வாழ செய்து கொண்டிருக்கிறாரே. நமக்கு கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகிறாரே. ஹalleluya. ஐயா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? சொல்லலாமா? ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா we praise and we worship you Lord. Oh Jesus, Jesus. Hallelujah. இம்மட்டும் என்னை நடத்தினீ, இது வரையிலும் என்னை தாங்கி, என் இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். என் இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தி, இது வரையிலும் என்னை தாங்கி, ஐயா என் இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். ஓ இயேசுப்பா, எத்தனை பேர் உணர்ந்து பாடுவீங்க? என் இயேசு நல்லவரே, அவர் ஒன்றே போதுமானவர். ஓ இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் தள்ளிடாரே, ஒரு நாளும் மறப்பதில்லை. என் இயேசு உண்மை உள்ளவர், ஒரு நாளும் மறப்பதில்லை.
சிலுவையிலே சிலுவையிலே மரித்தாரே என் இயேசு வல்லவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் கர்த்தரின் வருகையிலே அவர் மார்பீடம் சேர்ந்திடவே போனது போல் வந்திடுவார் என் இயேசு நல்லவர். போனது போல் வந்திடுவார் என் இயேசு நல்லவரே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக அநேகர் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு சொந்த பிள்ளைகளை பார்க்க கூடாதபடி அடைப்பட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை, ஹல்லேலூயா, ஒருபோதும் கைவிடாது, ஒரு நாளும் தள்ளிடாது, ஒரு நாளும் மறப்பதில்லை. மறவாத தேவன், மறக்காத தேவன். ஹல்லேலூயா. இன்று நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தரை ஒரு நாளும் மறவாதபடி இப்பேற்பட்ட ஆராதனையிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது உண்மையாகவே அது ஒரு ஆசீர்வாதமானது. கர்த்தர் பரத்திலிருந்து உற்று பார்க்கிற தேவன், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவே, இம்மட்டும் காத்த எபினேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் காக்க வல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. கைவிடாத தேவன், மறவாத தேவன். பிரைஸ் லார்ட். ஒரு நாளும் தள்ளாத தேவன் அவர். பிரைஸ் லார்ட். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த மணி நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவருடைய இதயத்தில் காணப்படுகிற எல்லாம் ஆண்டவரே அப்பா விருப்பங்களையும் எண்ணங்களையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அப்படியே நாம் தொடர்ந்து சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நமது சபையில் நடக்க வேண்டிய திருமணங்களுக்காக ஜெபிக்கலாமா? பிரைஸ் லார்ட். இந்த நேரம் ஒரு திருமணம் நடந்திருக்கணும், ஆனாலும் இப்படிப்பட்ட தடைகள் சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு திருமணம் சபையில் நடக்க போகிறது. அதுக்குள்ளாய் எல்லா சூழ்நிலைகளையும் மாற வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவர்களுக்காகவும், வியாதியிலே துன்பத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், வீட்டிலே அடைப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாமா? முக்கியமாக வயது முதிர்ந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, திருமணம் ஆண்டவரே கர்த்தரால் ஏற்படுத்துகிற உண்டு ஆண்டவரே அப்பா. நியமித்த ஆண்டவர் அந்த நாட்களிலே நேரங்களிலே திருமணம் நடக்கும்படியாய் கர்த்தர் அந்த குடும்பத்திற்கும் ஆண்டவரே கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. தடைகளை உடைப்பீராக, சூழ்நிலைகளை மாற்றுவீராக. ஒரு நாளும் அது நிமித்தம் சோர்வு ஆண்டவர் வராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். கர்த்தர் தாமதிப்பார், ஆனால் நேர்த்தியானதை செய்வார். கர்த்தர் அப்படியாய் கர்த்தர் நீர் செய்வீராக. மருத்துவமனைகளில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, சுகத்தை தருவீராக, வியாதி வறுமையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவீராக. இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. உம் கரத்தில் நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் விசுவாசிகளுடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். God bless you. Praise the
லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதித்தோம். இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக சில அனௌன்ஸ்மெண்ட். எப்பொழுதும் போல நம்மளுடைய தலைமை போதகர் தினந்தோறும் இரவு 9 மணி அளவில் அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறார். இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த செய்திகளை கேட்டு பயனடைபடியாய் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலும் இந்த கொரோனா வைரஸுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்தோம். ஆனாலும் தொடர்ந்து நாம் இந்த சூழ்நிலை மாற வேண்டும், அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படியாய் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தொலைபேசியிலே எங்களை அழைத்து தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக பெயரை சொல்லி சபையிலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்திலே நாம் ஒன்று சேர்ந்து முகமுகமாய் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் சூழ்நிலைகள் மாறும்படியாய் நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்கள். விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்தில் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றுகிறவர், மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிற இந்த வேத வாக்கின்படியாக கர்த்தர் இன்று நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. கர்த்தரை உம் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று ஏசாயா நாவை தொட்டது போல கர்த்தர் அடியேனின் நாவை தொட்டு கர்த்தர் நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த வாரம் மதர்ஸ் டே செய்தியை நாம் பார்த்தோம். உண்மையாகவே கர்த்தர் அநேக உள்ளங்களுக்கோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தாயின் கண்ணீர், அதனுடைய வலிமை, அதனுடைய வல்லமை அதிகம் என்று 2 தாயை கொண்டு வேதத்தின் ஊடாக நாம் பார்த்தோம். ஒருவேளை அந்த செய்தியை பார்க்காதவர்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த செய்தியை பார்க்கும்படியாய் நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முக்கியமாக தாய்மார்களுக்கு சொல்லிக்கொள்வதிலே மீண்டும் ஒரு உணர்த்துதல் ஊடாக நான் சொல்லுகிறேன். தாய்மார்கள், நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பிரைஸ் லார்ட். உங்களுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு கர்த்தரே இறங்கி வந்து உங்கள் பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய வரம் பெற்றவர்கள் ஆகினாலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை வேளையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாக பயபக்தியுடனே சபைக்கு எப்படி வருவீர்களோ அவ்வாறாக நீங்கள் கூடி நீங்கள் ஆராதனை செய்வதும் கேட்பதிலும் நீங்கள் இருக்கும்போது உண்மையாகவே பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஸோ இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஆண்டவரிடத்தில் பலமுறை நான் கேட்டது உண்டு, ஆண்டவரே அடுத்த வாரம் செய்தி கர்த்தர் நீர் எங்கள் சபை விசுவாசிகளுக்கு கர்த்தர் நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஆண்டவர் சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தர் நீர் என்ன மன்னாவை கர்த்தர் வைத்திருக்கிறேன், எதை கொண்டு பேசுவது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கும்போது, சிந்தித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே வெளிச்சத்தை குறித்து பேசவா அல்லது விசுவாசத்தை குறித்து பேசவா, எதை குறித்து பேச வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கும்போது போன வாரம் ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகம் வந்தது. பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பாடல் வந்தது. அந்த பாடல் என்னன்னா, துணை வேண்டும் தகப்பன், இந்த உலகத்தில் ஆண்டவர் துணை வேண்டும் தகப்பனை, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என்கிற அந்த வரி, அந்த சொல் அங்கு பயன்படுத்தினார் ஆண்டவர். அதாவது துணை வேண்டும் தகப்பனே, இந்த உலகத்தில் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என்கிற அந்த ஒரு வரி அது ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கும் போது, ஆம் உண்மைதான், என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அது மனுஷர்களால் வந்தது உண்மைதான். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக எதிர்மறையான காரியங்கள் வந்தது உண்மைதான். ஆனால்
இப்போதைய சூழ்நிலை, கரண்ட் சிச்சுவேஷன் என்ன என்று பார்க்கும்போது எனக்கு எதிரி மக்களால் அல்ல, எனக்கு எதிரி எதனால் என்று பார்க்கும்போது அப்படிப்பட்ட சக்தி இன்னது என்று ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னது ஒரு வார்த்தை, என்னை எதிர்க்கும் சக்தி அது கொரோனா வைரஸ். பிரைஸ் லார்ட். இன்று காலகட்டங்களிலே பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு எதிரி யாருன்னா இப்படிப்பட்ட வைரஸ் தான். பிரைஸ் லார்ட். அது அநேகரை கொள்ளுகின்றது. அநேகர் மரித்து போகிறார்கள், அநேக குடும்பங்கள் அச்சுறுத்தல், அநேக குடும்பங்களை இழந்தவர்கள் உண்டு. என் அன்பு கர்த்தருடைய விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, இந்த வரியை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். என்னை எதிர்க்கும் சக்தி என்று வருகிறது. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ஆனால் இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறது ஒரு தலைப்பு என்னன்னா, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. பிரைஸ் லார்ட். அதை எதிர்க்கும் சக்தி தேவனுடைய வசனத்திலே, வார்த்தையிலே உண்டு. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை எதிர்க்கும் சக்தி, கொரோனா சக்தி உண்டு. ஆனால் அதையே எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வேத வசனத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே உண்டு. பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்று கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. நம்மை எதிர்க்கும் சக்தி கொரோனா வைரஸ் உண்டு. ஆனால் அதையே எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வசனம், கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தொடப்படுறீங்க? பிரைஸ் லார்ட். இந்த உலகத்தில் அதுக்கு ஏற்ற மருந்து கண்டுபிடிக்கவில்லை. ஆனாலும் கவலை இல்லை. நமக்கு கர்த்தர் இன்று நமக்கு சொல்லித்தருகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை போதுமானது. பிரைஸ் தி லார்ட். எந்த சக்திகள் வந்தாலும் சரி முறியடிக்க வல்லமை உடையது என்று கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார். The power of word which against coronavirus. Hallelujah. பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஏனோ தானமோ என்ற அசட்டையாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டாம். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த தலைப்பை கொடுத்தது கர்த்தர். பிரைஸ் லார்ட். நான் வெகு நேரம் நான் எதை குறித்து, அதற்கு என்ன தலைப்பு பேசுவது, எதை குறித்து பேசுவது என்று இருக்கும்போது ஆண்டவர் அழகாய் பேசினார். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அந்த சக்தியை எதிர்க்கக்கூடிய ஒன்று, அது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வசனம். பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் அதை குறித்து நாம் தியானிப்போம். The power of word against disease and grave. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, I have a special message for our congregation. இன்றைக்கு நம்ம மத்தியிலே விசுவாசிகளுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் இன்று பேசிக்கொண்டு இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக நாம் எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை என்றாலும் இங்கே மானிட்டரை நீங்கள் பாருங்கள். இந்த டிஸ்பிளேயில் கர்த்தருடைய வார்த்தை வசனம் இங்கு வரும். அதை நீங்கள் படிக்கும்படியாய் உங்களை நான் தாழ்மையாய் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 10 வசனங்கள் நாம் வாசிக்கலாமா? இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அங்கு நம் வசனத்தை பார்க்கிறோம். 9வது வசனத்தை பார்க்கும்போதும், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் அதை செய்கிறான். இதை இயேசு கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை, இந்த வசனம், இதை குறித்து நாம் அதிகமாக நாம் அநேக செய்திகளை கேட்டு இருக்கலாம். ஆனாலும் இன்று கர்த்தர் இந்த நபரை கொண்டு இன்று நம்மளோட பேசுவாராக. இதை பார்க்கும்போது பொதுவாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இட் இஸ் த சாப்டர் ஆஃப் பேரபிள்ஸ். அது ஓமையின் அதிகாரமாக இருக்கும். அங்கு அநேக விதமான ஓமைகளை கர்த்தர் பேசினது சொன்னது உண்டு. அதே போலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தை பார்க்கும்போது இட்ஸ் a சாப்டர் ஆஃப் ஹீலிங். இங்கு அதிகமான ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஏன் நாம் வாசித்தே பார்ப்போம். 8வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவர்களுக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகியான ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இங்கு ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும்போது அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் என் தேவன் இங்கு செய்ததை நாம் காண முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அதே போல பேதுருவின் மாமி அங்கு பார்க்கும்போது சுகம் அடைகிறதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அநேக பிசாசு பிடித்தவர்களை கர்த்தர் அங்கு சுகமாக்குகிறார். இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்போது வெகுநாளாய் அவன் பிசாசு பிடியில் இருக்கிறவனை கர்த்தர் ஒரு சுகத்தை தருகிற தேவனாய் அங்கு ஒரு பெரிய அடையாளத்தை, அற்புதத்தை செய்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அங்கு அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து வருகிறார். ஆனாலும் இந்த கால வேளையிலே உங்கள் மத்தியிலே I going to share a word. Praise the Lord. It's a very fascinating chapter, 8th chapter, 8வது அதிகாரத்தில் நான் இதில் அநேக அற்புதங்கள் இருந்தாலும் இந்த கால வேளையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒருவரை குறித்து இங்கே பேச விரும்புகிறார். அதுதான் நாம் ஆரம்பத்திலே வாசித்தோம். 5லிருந்து 10 வசனங்களை நாம் வாசித்தோமே. ஆம், அந்த இந்த வசனத்தை நாம் ஆரம்பத்திலே நாம் வாசித்தது போல, கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவனிடத்தில் வந்து, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே 100க்கு அதிபதியை குறித்து, அவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு பார்க்கும்போது, இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பயம், எங்கே பார்த்தாலும் அச்சம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், பிரைஸ் தி லார்ட், எங்கே பார்த்தாலும் பயம் பொறுத்தல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் இன்று தெளிவாக உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த அதிகாரத்தில், 8வது அதிகாரத்தில் அநேக அற்புதங்கள் நடந்தாலும் இந்த காலவேளையிலே ஒரே ஒரு அற்புதத்தை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 100க்கு அதிபதியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கு தேவன் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் செய்த போது அங்கு வசனம் சொல்கிறது, அங்கு அநேகர் அங்கு அவர் திரளாக அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஆங்கிலத்தில் there were a multitude were gathered. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் சூழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஒருவன் அங்கே உள்ளே செல்கிறான். அவன்தான் 100க்கு அதிபதி. பிரைஸ் தி லார்ட். அவன் அந்த கூட்டத்தின் நடுவே எதிர்பாராமல் திடீர் என்று அவன் உள்ளே நுழைந்து அங்கு ஆண்டவரை பணிந்து கொண்டு அவன் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, here is the amazing statement that centurion is pronounced. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை குறித்து இன்று நாம் இங்கே பார்க்க போகிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் என்ன சொன்னான் என்று நாம் வாசித்தோமே. பிரைஸ் தி லார்ட். 100க்கு அதிபதி அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகவீனமாய் கிடக்கிறான், அவனை நீங்கள் அற்புதம் செய்யணும், நீங்கள் என் வீட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வருவேன், நான் அந்த இடத்துக்கு வரேன் என்று சொல்லும் போது அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் நீர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வீரானால் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான், சுகமாவான் என்று அன்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, the word என்று ஆங்கிலத்தில் வருகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, the power of the word. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில என்னை எதிர்க்கும் சக்திகள்
பல உண்டு. பிரைஸ் தி லார்ட். என்னை எதிர்க்கும் சக்தி கொரோனா உண்டு, ஆனாலும் அதை எதிர்க்கும் சக்தி வேத வசனம் வார்த்தை உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு உதாரணமாக இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் வேதத்தின் ஊடாய் நாம் பார்க்க போறோம். என் அன்பு விசுவாசிகளே, பயத்தோடு சஞ்சலத்தோடு அச்சுறுத்தலோடு நீங்கள் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், என் தேவன் என்ற இந்த கால வேளையிலே இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து உங்கள் மத்தியிலே பேச ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். யார் அவன்? நூற்றுக்கு அதிபதி. அவன் தேவ ஆலயத்துக்கு செல்கிறவனா? அவனை தேவனை வழிபடுகிறவனா? தேவ வேதத்தை அறிந்திருக்கிறவனா? அவன் யார்? அவனுக்குள்ளாய் காணப்பட்ட இந்த விசுவாசம் எப்படி வந்தது? அவன் எப்படி இப்படி சொல்ல முடியும்? நினைத்து பாருங்கள். ஒருவேளை இயேசு என் வீட்டுக்கு வரார் என்று சொல்லும் போது அதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுக்கு இயேசு வரன்னு சொன்னா உங்களுக்குள்ளாய் காணப்படுகிற மகிழ்ச்சி, பிரைஸ் தி லார்ட், வாங்க என்று சொல்லி நாம் எப்படி அதை நாம் கொண்டாடுவோம், அதை குறித்து எப்படியெல்லாம் யோசிப்போம். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நூற்றுக்கு அதிபதி யார்? அவன் ஒரு பெரிய ஒரு ஆள். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்று சொல்லும் போது அவன் அந்தஸ்து உடையவன். பிரைஸ் தி லார்ட். அவன் ஆட்சி உடையவன். அவனுக்கு கீழே 1000 பேர் வேலை செய்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். அவனை நினைத்து பாருங்கள். அவனை பணக்காரன், செல்வந்தன், அவனோடு அநேக வேலைக்காரர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இப்பேற்பட்டவன் அங்கு வருகிறான். அங்கு தாழ்மையோடு அங்கு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அங்கு சொல்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லும் போது பரிசுத்த பிள்ளைகளே, விசுவாசிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் கிட்ட இயேசு சொல்றார், நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது, இல்லை, நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டாம், அதற்கு ஐ எம் நாட் அ குவாலிஃபைட் ஃபார் தட். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, தகுதி உடையவன் அல்ல. நீர் இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன அந்த அமேசிங் ஸ்டேட்மெண்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஊழியத்துக்கு வருகிறோம், ஊழியம் செய்கிறோம் மற்றும் சபையிலே கலந்து கொள்கிறோம். நமக்குள்ளாய் காணப்படாத ஒன்று, அவன் விக்கிரகங்களை வழிபடுகிறவன் மற்றும் அவன் சபைக்கு செல்லாதவன், இயேசுவை அறியாதவன். ஆனாலும் அவனுக்குள்ளாய் இப்பேற்பட்ட ஒரு அனுபவம், இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் எப்படி வந்தது? ஆண்டவரே சொல்றார், இஸ்ரவேலிலே இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை இதுவரை கண்டதில்லை என்று சொல்கிறார். ஆம் பெரியவர்களே, தாய்மார்களே, விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, இன்று சூழ்நிலையை சிந்தித்து பார்ப்போம். இன்று அச்சுறுத்தல், இன்றைக்கு அநேக வேதனைகள் இன்று காணப்படுகிறது. வெளியே செல்ல முடிவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனை துதிக்க முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை, சபையிலே கலந்து கொள்வது முடியவில்லை. காரணம், ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட பயங்கள், அச்சுறுத்தல், வேதனைகள். ஆனாலும் இந்த வேளையிலே கர்த்தர் இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து அவன் மூலமாய் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் சொன்ன ஒரே ஒரு அமேசிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the word. ஹalleluya. அந்த ஒரு வார்த்தை போதும், ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கொடிய வியாதி வருவது இதுதான் முதல் முறையா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் மத்தியிலே I just want to give a statistical report. ஒரு புள்ளி விவரத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சற்று சிந்தித்து பாருங்க. மஞ்சக்காமலை, அம்மம் போன்ற நோய்கள் வந்ததில்லையா? அதனால பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், எத்தனை லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அப்போ நாம் அச்சப்படவில்லையே. மற்றும் சற்று சிந்தித்து பாருங்க, எய்ட்ஸ், HIV என்கிற அந்த கொடிய நோய் உயிர்கொல்லி என்று சொல்லப்படுகிறது. உயிரை வாங்கக்கூடிய இந்த நோய் வரும்போது எத்தனை பேர் மரித்து போனார்கள்? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சொல்கிறது 13 million people died. ஸ்மால் பாக்ஸில் மட்டும் 32 million people died இந்த உலகத்தில். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு பயம் காணப்படவில்லையே, நாம் அதை குறித்து பயப்படவில்லை. ஆனால் இன்று பார்க்கும்போது மிகுந்த அச்சம், வேதனை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த HIV பரவுகின்ற அந்த காலகட்டங்களில் நான் சிந்தித்து பார்க்கிறேன். தர்பூசணி பழம் வெட்டும் போது ஒருவருக்குள்ளாய் இருந்த அந்த எய்ட்ஸ் வியாதி அந்த பழத்துக்குள்ளாய் போய் அந்த ரத்தம் பகிர்ந்து கொண்டு ஒரு சிறுவனுக்குள்ளே இப்படிப்பட்ட நோய் வந்தது என்றெல்லாம் நாம் கேட்டு இருக்கிறோம். அதற்காக நாம் தர்பூசணி பழம் சாப்பிடாம இருந்திருக்கிறோமா? சமீபத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறது, வெகு நாளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக
இந்த பள்ளிக்கண்ணையில் நடந்த ஒன்று செய்தித்தாளிலே வாசித்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு துணி தைக்கக்கூடியவர், அவர் பாரிஸ்லேருந்தோ எங்கேருந்தோ அங்கே அந்த நூல் மற்றும் அந்த ஊசி அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு பெண் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஊசி அந்த பைக்கு வெளியே வந்து அவர் காலிலே வந்து குத்தியதாம். உடனே அவர்கள் பயந்து அவர்கள் இந்த எய்ட்ஸ் நோயை பரப்புவதற்காக ஊசி வந்து குத்திட்டாங்கன்னு சொல்லி அவரை பள்ளிக்கண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் அடைத்து வைத்ததை நான் பேப்பரில் படித்தது ஞாபகத்துக்கு வருகிறது. லிஃப்ட்டு யாருக்கும் கொடுக்காதீங்க, இங்கே எய்ட்ஸ் நோய் வந்து பரப்புகிறாங்க ஊசி போட்டு என்றெல்லாம் வந்தது. இன்றும் வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு சில தீவிரவாதிகள் வீட்டுக்குள்ளே வருவதும் இப்படியாக காரியங்கள்லாம் நம் செய்தித்தாளிலே நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளே இப்படிப்பட்ட அச்சங்கள் வந்ததில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மலேரியா போன்ற வைரஸ் 500,000 people died. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அமெரிக்கா தேசத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற ஒன்று அமெரிக்காவில் மட்டும் அந்த நோய் வந்தது. அதில் மரித்தவர்கள் 100,000 people. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அநேகர் மரித்து வந்த காலகட்டங்களை சிந்தித்து பாருங்கள். அப்பெல்லாம் நமக்கு அச்சம் வரவில்லை. ஆனால் இன்று பார்க்கும்போது அநேக அச்சங்கள். we are so confused. நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு சரியாகவே அந்த மாஸ்க் போட தெரியல, அந்த முகம் கவசத்தை மாற்ற தெரியல. அப்போ அவங்களுக்கு சொன்னேன், நான் இப்படி பாட்டுங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு. என்னப்பா நடக்குது தேசத்தில், என்ன நடக்குது? பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருக்குள்ளாய் காணப்படுகிற பயம், அநேகருக்குள்ளாய் காணப்படுகிற திகில், அநேகருக்கு குழப்பம். பிரைஸ் தி லார்ட். என்ன நடக்குதுன்னே சில பேருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்மை அச்சுறுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, ஆனால் இன்று நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். பிரைஸ் here is the hope. We have a God. Praise the Lord, who is a great physician. எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் தான் நமக்கு ஒரு பெரிய மருத்துவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, அதை எதிர்க்கும் சக்திகள் தேவ வசனத்திலே உண்டு, தேவனுடைய வார்த்தையிலே உண்டு. அதைத்தான் தன் 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதி உடையவன் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல. ஆனால் நீர் இங்கே இருந்தே ஒரே ஒரு வார்த்தை, the word of God, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். Here is the hope. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். Praise the Lord. Healing. கர்த்தர் சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமை விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பம் வரலாம், இப்படிப்பட்ட வாதைகள் வரலாம், ஆனால் அது உங்களை அணுகாது. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்மில் இருக்கிறது. வசனம் சொல்கிறது, இதோ தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான், மருந்துகளினாலே அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும், அநேகர் மரித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பார். பிரைஸ் தி லார்ட். பாதுகாப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை குணமாக்கும், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனம். இங்கு பார்க்கும்போது
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? என் அன்பு விசுவாசிகளே, இங்கே வசனம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. பிரைஸ் தி லார்ட். இதை நன்கு அறிந்தவனாக காணப்படுகிறான். நூற்றுக்கு அதிபதி அவனிடம் எங்கேயோ போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து அவன் பேசல. ஆனால் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது என்னன்னா, அவன் சரியான தேவனை புரிந்து வைத்திருந்தான். அவன் செய்தது என்ன? அவன் எங்கேயோ ஒரு ஊழியர் இடத்திலோ அவன் ட்ரைனிங்கோ அவன் தேய்ச்சிப்பட்டு வரவில்லை. பிரைஸ் லார்ட். அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் அங்கே வர வேண்டாம், இங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும். பிரைஸ் லார்ட். என் அன்பு விசுவாசிகளே, பிரைஸ் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது என்னது? அவன் நன்கு இயேசுவை அறிந்திருந்தான். இத்தனை ஆண்டு சபைக்கு வருகிறோம், எத்தனையோ விதமான செய்திகளை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், வேதத்தை நன்கு வாசிக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளாய் காணப்படாத ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. காரணம் என்ன? அவன் தேவனை சரியாய் புரிந்து வைத்திருந்தான். பிரைஸ் லார்ட். நீர் அங்கே வந்துதான் சுகப்படுத்துகிறது வேண்டியது இல்லை, நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் அவன் பிழைப்பான் என்றானே. பிரைஸ் லார்ட். என்ன ஒரு ஆழ்ந்த ஒரு வார்த்தை! சற்று சிந்தித்து பாருங்கள். பிரைஸ் லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சங்கீதத்தில் நாம் வாசித்தோமே, கர்த்தர் தமது வசனத்தை வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சமீபத்தில் ஒரு நபர் விரோதமாக சொன்னார், பாஸ்டர் காந்தி சாலையில் வந்துடுச்சு, இந்த தெருவில் வந்துடுச்சு, அந்த தெருவில் வந்துடுச்சு என்று சொல்லி அவர் கலங்கி கொண்டிருந்தார். அதை நான் நன்கு பார்க்கும்போது அங்கு ஒன்று தெளிவாய் தெரிந்தது. பிரைஸ் தி லார்ட். அவருக்குள்ளாய் காணப்படுகிற அந்த அச்சம், பிரைஸ் தி லார்ட், அங்கு காணப்படுகிற வேதனை, இப்படிப்பட்ட வைரஸ் தம்மையும் பாதித்து விடுமா, நாம் இறந்து விடுவோமா என்கிற ஒரு அச்சம் காணப்படுகிறதை பார்க்க முடிந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வசனம் சொல்கிறது, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவன் அனுப்பி சுகமாக்குகிற தேவன். இங்க பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதியிலே காணப்படுகிற அப்பேற்பட்ட ஒரு அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாய், அதை நினைத்து பாருங்கள், அவனுக்குள்ளாய் இப்படி தோன்றியது. இயேசுவே சொல்றார், இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இதுவரை இஸ்ரவேலிலே கண்டதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். என் அருமை விசுவாசியே, உங்களுக்குள்ளாய் இருக்கிறதா இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம்? உங்களுக்குள்ளாய் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். எதை பார்த்தாலும் பயம், நியூஸை திறந்தா பயம், அவர்கள் எதை சொன்னால் யார் என்ன சொல்றாங்களோ அது பயம், வாட்ஸ்அப்பில் பார்த்து பயம், எதை பார்த்தாலும் பயம். யாருக்கு இந்த பயம்? விசுவாசிகள், தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். சிறு வயதிலிருந்தே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், வெகு நாளாய் சபைக்கு வருகிறவர்கள், எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் பைபிள் ஸ்டடியும் அவர்கள் வந்தவர்கள். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், உங்களுக்குள்ளாய் காணப்படுகிற அந்த அவ்விசுவாசம், உங்களுக்குள்ளாய் காணப்படுகிற பயம், அச்சுறுத்தல். ஆனால் இங்கே நூற்றுக்கு அதிபதியை கொண்டு கர்த்தர் இன்று தெளிவாய் நம்மத்திலே பேசுகிறார். எதை குறித்து பேசுகிறார்? ஒரு நாளும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில 3 ஆசீர்வாதமான வார்த்தையை உங்கள் மத்தியிலே தேவன் பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நூற்றுக்கு அதிபதியை வைத்து உதாரணமாக கர்த்தர் இன்று நம்மோடு கூட வெளிப்படுத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் சொன்ன அந்த வார்த்தை, நேற்றெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன், எப்படி இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அவனால் சொல்ல முடியும்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இதுவா நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? இயேசு வீட்டுக்கு வராருன்னு சொன்னா போதும், நாம் எப்படிலாம் ஆயத்தம் செய்து வைத்திருப்போம். என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு மகிழ்ச்சி காணப்படும். ஆனால் இவனுக்குள்ளாய் எப்படி ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாய் வந்தது என்று நாம் தியானிப்போம். அதன் மூலமாக கர்த்தர் இன்று 3 ஆசீர்வாதமான வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறார். இங்கே நூற்றுக்கு அதிபதியை பார்க்கும்போது அந்த வல்லமையுடைய அந்த
தேவனுடைய வார்த்தையிலே உள்ள வல்லமையை அவன் எப்படி அறிந்திருந்தான்? பிரைஸ் தி லார்ட். காரணம் என்னன்னா, he completely trusted God. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் முழுவதுமாக கர்த்தரை நம்பி இருந்தான். இன்னைக்கு அநேகர் குறித்து பார்க்கும்போது, இன்னைக்கு காலகட்டங்களை பார்க்கும்போது, சமீபத்தில் என்னுடைய நண்பருடைய தகப்பனார் இறந்து போனார். ஆனால் யாரும் போகவில்லை. ஆனாலும் வாட்ஸ்அப்பில் அந்த இரங்கல் செய்தி தெரிவிக்கப்பட்டது. அதே போல தான் கல்யாணத்திற்கும் யாரும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதில்ல. பெஸ்ட் விஷயஸ் எங்கே போட்டுடுறாங்களா? வாட்ஸ்அப்பில் போட்டுடுறாங்க. சில பேர் இவ்விதமாக சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் கையை காலாக நினச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவதும் வழக்கம் உண்டு. அதே போல தான் இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், நீர் அங்கே வர வேண்டும் என்று இல்லை, நீர் இங்கேருந்தே ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, அவன் பிழைப்பான். சற்று சிந்தித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கர்த்தரோட பிள்ளைகளே, அவனுக்குள்ளாய் காணப்பட்டது அது நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்பவும் தேவையாய் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். 3 ஆசீர்வாதமான வார்த்தை. முதல் வார்த்தையை நாம் பார்க்கலாமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22 நாம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22 நீங்கள் குறித்து கொள்ளுங்க. நீங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த செய்தி முடிந்த பின்னர் நீங்கள் தியானிக்கும்படியாய் அன்போடு கேட்கிறேன். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உள்ளதாகவும் இருக்கும் என்று வசனத்திலே பார்க்க முடிகிறது. 20, 21, 22 நீங்கள் வாசிக்கும் போது முக்கியமாக இந்த 22வது வசனத்தை பார்க்கும்போது, அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் என்று வார்த்தை வருகிறது. என்று என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு முதலாவது நூற்றுக்கு அதிபதி அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று அவனுக்குள்ளாய் வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம். இங்கு நாம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது, the word of God is health. ஆரோக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தை அது ஆரோக்கியமானது. இதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் நினைத்திருப்பான், தேவன் வர வேண்டும் என்றே அல்ல, தேவன் இங்கே இருந்தே அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதற்கு என்ன காரணம்? அவர் வார்த்தையிலே ஆரோக்கியம் உள்ளது என்பதை அவன் நன்கு அறிந்திருக்கிறவனாக இருக்கிறான். இதைத்தான் இந்த வேதாங்கமத்தில் இந்த 3 வசனங்களை நீங்கள் தியானித்து பார்க்கும்போது இங்கு சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியமும் என்ற வார்த்தை வருகிறது. என் அன்பு விசுவாசிகளே, the word, அந்த வார்த்தையை பார்க்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையிலே ஆரோக்கியம் உடையதாக இருக்கிறது. இன்றைய உலகத்திலே பார்க்கும்போது சரீரத்துக்கு அநேக டயட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சமீபத்தில் ஒரு டயட்டை கேள்விப்பட்டேன், பேலியோ டயட். அதாவது அவர் வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம், 3 வேளையும் சிக்கன் தான். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக டயட் சம்பந்தமாக அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நமக்கெல்லாம் ஆரோக்கியமானது எது என்று பார்க்கும்போது அது தேவனுடைய வார்த்தை, வசனம். வசனம்தான் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். இதே நீங்கள் நீதிமொழிகளில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அது உன் நாவுக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமும் ஆகும் என்று போட்டிருக்கு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை, வசனம் அது நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே, பிரைஸ் தி லார்ட், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை இரவெல்லாம் தூங்காதபடி நீங்கள் யோசித்துக் கொண்டு இருப்பவர்களாக இருக்கலாம். என்ன நடக்க போகுது, எதிர்காலங்கள் என்ன ஆக போகிறது, வேலை இல்லையே, இன்னும் சம்பளம் வருமா வராதா, என்ன நடக்க போகுது,
எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுவது, என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களா? இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை அது ஆரோக்கியமானது. இதைத்தான் நூற்றுக்கு அதிபதி நன்கு அறிந்து வைத்திருந்தான். இயேசுவே சொல்றாரு, இப்பேற்பட்ட விசுவாசம் எவரிலும் நான் கண்டதில்லை என்று. அப்படி எப்படி அவனுக்கு வந்தது? அவன் அறிந்து வைத்திருந்தான். இயேசுவின் வார்த்தையிலே ஆரோக்கியம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவரை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் பேர்தான் ஜார்ஜ் முல்லர். இவர் யார் என்றால், இஸ் a prayer warrior, இஸ் a man of faith என்றும் அழைக்கப்படுகிறார். புத்தகத்திலே படித்தது உண்டு. அவரை குறித்து பார்க்கும்போது அவர் 10,000 குழந்தைகளை அவர் the children orphanage வச்சு நடத்தியிருந்தார். அப்போ பாருங்க, இந்த 10,000 பிள்ளைகளை அவர்கள் தினந்தோறும் 3 வேளை அவர்கள் புசிக்க வேண்டும், அவர் சாப்பிட வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ எவ்வளோ தேவைகள் இருக்கும். அவர் ஒரு பணக்காரர் அல்ல, பணம் படைத்தவர் அல்ல, அவருக்கு எந்த விதத்திலும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவரை போஷித்து பராமரித்து வந்தார். அநேக சிறு பிள்ளைகளை வைத்து அவர் நடத்தி வந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க இருந்த ஷாப்ஸ், கடைகளில் எல்லா பொருட்களும் விற்கப்பட்டது. ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி நமக்கு இந்த நாட்களிலே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கடைக்கு போனால் 4 தக்காளி 5 தக்காளி தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கொத்தமல்லி கூட 2-3 தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் கடையிலையும் பார்க்கும்போது விற்பனை இன்னைக்கு சரியான முறையில் அது வருவதில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். இதே போல தான் இந்த நபருக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 10,000 குழந்தைகளை போஷிப்பதற்கு அங்கு ஏதுவாக கடைகளிலே ஒன்றும் வாங்குவதற்கு இல்லாத சூழ்நிலையில் எப்பொழுதும் போல அவர் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபித்தாராம். கண்ணீர் விட்டு ஜெபித்தாராம். ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் நாளை இன்று தூங்குகிறார்கள், காலையில் விழிக்கும் போது கொடுப்பதற்கு ஆதாரம் இல்லையே என்று சொல்லி நான் என்ன செய்வேன் என்று அவர் கதறும் போது என்ன நடந்தது தெரியுமா? காலையில் அதிகாலையில் பால் விற்கக்கூடியவர்கள் வந்து கதவை தட்டினார்களாம். தட்டி மில்க்மேன் அவன் போய் அந்த நபர் முல்லர்கிட்ட அவர் சொன்னாராம், ஜார்ஜ் முல்லர்கிட்ட, ஐயா, இன்று அதிகமாக பால் உற்பத்தி அதிகமாய் வந்தது நிமித்தமாக இதை நாங்கள் கொட்டுவதற்கு மனதில்லை, ஆதலால் நான் உங்களை அறிந்தேன், இங்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன், இந்த பாலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பாலை கொடுக்கும் போது பாருங்க, 10,000 குழந்தைகளுக்கு போஷிக்கும் வகையிலே அங்கே பால் வந்ததாம். ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அது மட்டுமல்ல, ஒரு பிரெட்டு பேக்கர் வந்தாராம். வந்து அவர் பேக்கரி நடத்துகிறவர். அவர் வந்து சொன்னாராம், நாங்கள் அதிகமாக எப்பொழுதும் செய்கிறது போல இல்லாமல் இந்த வாட்டி அதிகமாய் மிச்சமாயிடுச்சு, அந்த பிரெட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், பிரைஸ் தி லார்ட், இந்த சூழ்நிலையில எப்பேற்பட்ட சக்திகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தாலும், கொரோனா வைரஸ் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த வசனத்திலே இருக்கிறது. இந்த வசனத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்கள். ஆம், உங்களுடைய நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. பாருங்க, உண்மையாகவே கர்த்தர் சுகத்தை தருவார். இந்த காலவெளியிலே கற்றுத்தருகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் முதல்ல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். The word of God is health. Praise Lord. கர்த்தருடைய வார்த்தை ஆரோக்கியமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise the Lord. இதை வெறும் கேட்டு விட்டு விடாதபடி தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். வாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. இரண்டாவதாக நம் வேதத்திலே பார்க்கலாமா? யோசுவா 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? யோசுவா 1வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும் மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இது எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானி. நான் திருப்பியும் சொல்ல ஆசைப்படுகிறேன், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் நீ தியானித்துக் கொண்டு இருப்பாயானால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நான் உனக்கு இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தராரு. இந்த 100க்கு அதிபதி அவனுக்குள்ளாய் காணப்பட்ட அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் எப்படி வந்தது? ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்பதற்கு காரணம், அவனுக்கு நன்கு அறிந்தவனாக இருந்தான். எதை குறித்து? தேவனுடைய வார்த்தையிலே ஆரோக்கியம் இருக்கிறதை அவன் கண்டு கொண்டான். ஆம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, இங்கு பார்க்கும் போதும் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். பிரைஸ் லார்ட். இங்கு வசனம் சொல்கிறது, பிரைஸ் லார்ட், அதை அவன் வசனத்தை அவன் தியானித்து கவனமாய் இருக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வசனம் சொல்கிறது. இதன் பொருள் என்ன? You know this word will take away fear. Praise the Lord. எனக்குள்ளாய் காணப்படுகிற அந்த அச்சத்தை எடுக்கிறதாய் இருக்கிறது. என் அன்பு விசுவாசிகளே, இரண்டாவதாக பார்க்கும்போது the word taken the fear away. என்னுடைய பயத்தை தேவனுடைய வார்த்தை எடுத்து போடுகிறது. பிரைஸ் லார்ட். அவருடைய வார்த்தை அதை பார்க்கும்போது என்னுடைய பயத்தை எடுத்து போடுகிறதாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட். எனக்கு பயம் வராதபடி காக்கக்கூடியதா இருக்குது. ஒரு விஷயத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரைஸ் லார்ட். ஒரு நல்ல விசுவாசி, நல்லா கவனிங்க, ஒரு நல்ல விசுவாசி, கர்த்தருக்கு பயத்தோடு நடக்கிற ஒரு விசுவாசி அவன் எதை குறித்தும் பயப்பட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் அவன் அஞ்ச மாட்டான், பயப்பட மாட்டான். சற்று சிந்தித்து பாருங்க, எத்தனை விசுவாசி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பயத்தோடு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நிதானித்து ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்குள்ளே பயம் இருக்குமானால், உண்மையாகவே சொல்றேன், பிரைஸ் தி லார்ட், பயம் அது தீமையை கொண்டு வந்து விடும், தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் பயந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், the word, அந்த கர்த்தருடைய வார்த்தை, the word taken the fear away. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாய் இருக்க பயத்தை எடுத்து போடுகிற வல்லமை உடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எனக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. தேவனுடைய வார்த்தை என்னிடம் காணப்படுகிற அந்த பயத்தை எடுத்து போடுகிறது. என் அன்பு விசுவாசிகளே, நன்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் பயப்பட மாட்டார்கள். நல்லா வாசிக்கிறவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு பாருங்க. உண்மையாகவே சொல்றேன், அவர்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம் ஒரு காணப்படும். அவர்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். பிரைஸ் லார்ட். பயப்பட மாட்டார்கள். ஒருவேளை பயந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், எதை குறித்தும் பயப்படாதமா, சூழ்நிலையை கண்டு அஞ்ச வேண்டாம். இது சப்தங்களை கொண்டு வரும், அசைவை கொண்டு வரும். அந்த அசைவை ஒன்றும் பண்ணாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பவர்களாக இருப்பீர்களானால் எதுவும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த பயம் இது மனிதனை கொல்லும். இந்த பயம் நம்மை பலவீனமாக மாக்கும். இந்த பயம் நம்மை நம்மளுடைய பலத்தை உருக்கிவிடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க பார்க்கும்போது இங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த பயம்தான் எல்லா தீமையும் கொண்டு வந்து விடுகிறது. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே
உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாமா? என் அன்பு விசுவாசிகளே, எத்தனை விசுவாசிகளுக்குள்ள பயம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அநேகருக்குள்ளாய் காணப்படுகிற இந்த பயம் பொதுவாக பார்க்கும்போது இந்த வைரஸ்னால வருகிற பயத்தை காட்டிலும் மரணத்தை குறித்து தான் பயம் அதிகமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பொதுவாக பார்க்கும்போது ஒருவருக்குள்ளாய் வியாதி வந்துடுச்சுனாவே அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, உடனே நமக்கு அடுத்தது காணப்படுகிறதுனா மரண பயம். ஐயோ மரணம் வந்து விடுமா என்கிற ஒரு பயம். அப்படி பயப்படுற விசுவாசிகளுக்கு சொல்கிறார் ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். இந்த 100க்கு அதிபதியை குறித்து தியானித்து வருகிறோம். உங்களுடைய வார்த்தை ஒன்றே போதுமானது ஐயா. காரணம் என்ன? அந்த வார்த்தையிலே ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த வார்த்தையிலே பயத்தை எடுத்து போடுகிற வல்லமை இருக்கிறது. என் அன்பு விசுவாசிகளே, அநேகர் மரிப்பதற்கு காரணம் பயத்திலே மரித்து விடுகிறார்கள். அதனால தான் மருத்துவமனையில் யாராவது ஒரு பேஷண்ட்டை பார்க்க போனால் நம்ம சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா, பயப்படாதீங்க, இது ஒன்றும் இல்லை, சரியாயிடும். அவ்வளோ என்னதான் வியாதி இருந்தாலும் எல்லோரும் சொல்கிற, சாதாரண ஒரு மனிதன் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த காலவேளையிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், அன்பு சகோதரி சகோதரிகளே, பயப்படாதீர்கள். பிரைஸ் லார்ட். நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். ஒரு 100க்கு அதிபதி, விக்கிரகத்தை வணங்கக்கூடியவன், அந்த பரம்பரை சேர்ந்தவனுக்கே அவனுக்குள்ளாய் காணப்படுகிற அந்த விசுவாசம், அந்த வார்த்தையின் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமானால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்தாரே, நமக்கு எவ்வளவு இருக்க வேண்டும்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் பலத்தோடு நீங்கள் கேளுங்க. பேச பயத்தை எடுத்து போடுங்க. பயம் அது நம்மை கொன்றுவிடும். வேதாகமத்தில் அநேகர் சொல்லி இருக்கிறார்கள், அநேக தீர்க்கதரிசிகளும் பவுலும் கூட, இப்பேற்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. ஆனால் ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாய் எல்லாரும் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 21வது வசனம் கடைசி பக்கம், அதில் 8வது வசனத்தை வாசிக்கப்படும் போது, பயப்படுகிறவர்கள், அவ்விசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைப்பாதர்கள் என்று விபச்சாரக்காரர்கள், இவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லையாம். ஆனால் இந்த வசனத்தை நன்கு பாருங்க. முதல் வார்த்தை விதமாக வருகிறது, பயப்படுகிறவர்கள். என் அன்பு விசுவாசிகளே, நீங்கள் பயப்படுகிறவர்களாக இருப்பீர்களானால் எதை குறித்து? சமுதாயத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகள் மற்றும் இப்படிப்பட்ட வியாதி வாதைகளை குறித்து பயப்படுகிறீர்களா? நீங்கள் பயப்படுகிறவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஒரு நல்ல கிறிஸ்தவர், இயேசுவை நம்புகிறவர்கள், எப்படி நம்புகிறவர்கள்? முழுமையாய் நம்புகிறவர்கள், அவர் பயப்படவே மாட்டாங்க. பிரைஸ் லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அதை எதிர்க்கும் சக்தி வேத வசனத்தில் மட்டும்தான் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை, வசனம் அதை அனுப்பி சுகப்படுத்தும், பாதுகாப்பை கட்டளையிடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஆரோக்கியத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை அது என் பயத்தை போக்கக்கூடியதாய் இருக்கும். மூன்றாவதாக யாத்ராகமும் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யாத்ராகமும் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்து தேசத்துக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று உன் பரிகாரியாக ஆகிய கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனத்தை பார்க்கும்போது மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தை, the word preserve people.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அது நமக்கு பாதுகாப்பை தருகிறதா இருக்கிறது. வசனம் சொல்கிறது, நானே உன் பரிகாரியான கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு வியாதியும் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அப்படி அதுக்கு என்ன பொருள்? கர்த்தர் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். எந்த வியாதியும் எது வந்தாலும் சரி, அது என்னை மேற்கொள்வதில்லை, அது என்னை ஒன்றும் செய்யாது. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேர்ட் ஆஃப் காட் அது நம்மை பாதுகாப்பை கட்டளையிடும். இட் பிரிசர்வ் அஸ். ஹல்லேலூயா. இட் பிரிசர்வ் பீப்புள். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. இதே போல தான் பேதுருவை ஆண்டவருடைய வார்த்தை அது பாதுகாத்தது. ஏன் பேதுரு மற்றும் பவுலையும் கூட இங்கே பாதுகாத்தது. பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அது நம்மையும் பாதுகாக்கும். என் அன்பு கர்த்தருடைய விசுவாசிகளே, அன்பு பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 3 வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக இந்த கால வேளையில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை அதை நேசியுங்க, அது பேரிலே நாட்டம் கொள்ளுங்க. ஒரு அம்மா இப்படியாய் சொன்னாங்க. லண்டன் தேசத்திலே அங்கே பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கூடி அந்த அம்மாவை பேட்டி எடுத்தார்களாம். எப்படி நீங்கள் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டு அதை மேற்கொண்டு நீங்கள் வந்தீர்கள் என்று கேள்விப்படும் போது, அது கேட்டபோது அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு பதில், ஆம் உண்மைதான், இந்த கொரோனா வைரஸ் என பாதித்தது உண்மைதான், இவ்வளவு நாள் நான் இருந்தது உண்மைதான், ஆனாலும் நான் இதை மேற்கொண்டதற்கு காரணம் நான் இந்த சூழ்நிலையில் இந்த வேதத்தின் உள்ள வார்த்தை வசனத்தை நான் அதிகமாய் படித்தேன். இன்று உங்கள் மத்தியிலே பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்களாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன ஒரு சாட்சி தொலைக்காட்சிகளிலே வந்தது. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான். ஆம், இந்த வார்த்தை தேவனுடைய வசனத்தை நீங்கள் அதிகமாக படியுங்கள், தியானியுங்கள். என்ன நடக்கும்? வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அந்த வார்த்தையின் வல்லமை உண்டு. வெகு நாளாய் தன் கணவருக்காக ஹாஸ்பிட்டலில் செலவு செய்து கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாசியே, உங்கள் கணவரிடம் இந்த வேதத்தை கொடுத்து தியானிக்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. நீங்கள் பாருங்கள், அந்த உடனே அவருக்கு சுகமாகும். ஒரு 100க்கு அதிபதிக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்? இந்த வேதாகமத்தில் எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை தியானியுங்கள், வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை காண்பீர்கள். மருந்துகள் அல்ல, ஆம், அது செய்ய முடியாததை கூட என் தேவனுடைய வார்த்தை செய்துவிடும். ஹல்லேலூயா. ஆம், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கொரோனா சக்திகள் வந்தாலும் சரி, அதை விட பெரிய சக்திகள் வந்தாலும் இந்த வேதம் எனக்கு ஆரோக்கியமானது. இந்த வேதம் தான் எனக்கு பாதுகாப்பானது. இந்த வேதம் என்னுடைய பயத்தை போக்கக்கூடியது. இன்னைக்கு கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டவர்கள் மரித்ததை விட அந்த பயத்தால் மரித்தவர்கள் தான் ஏராளம். என் அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட வைரஸ்கள் இதுவரை வந்திருந்தாலும் இனி எப்படி வந்தாலும் அதை குறித்து கவலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். காரணம் வேதத்தின் அருமை. அதை நீங்கள் தியானிக்கும் போது உண்மையாகவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கால வேளையிலே 100க்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னானே. ஆம், அதன் வல்லமை, அதனுடைய ஆளுமை, அதனுடைய ஆள் தத்துவங்களை கர்த்தர் இன்று வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அமேசிங் ஸ்டேட்மெண்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தியானியுங்கள், யோசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, சபைக்கு செல்கிறவன் அல்ல, ஆனால் அவனுக்குள்ளாய் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று அந்த வார்த்தையின் மேலே அவர் பேரிலே கொண்ட அந்த நம்பிக்கை இன்று கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். கவலையோடு துக்கத்தோடு சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் உள்ளத்தோடு அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். அதை நீங்கள் வாசிக்க நீங்க பாருங்க, உங்களிலே கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வருவார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். இந்த உலகத்தில் எல்லாம் நம்மை அச்சுறுத்துகிறது. வெளியே வரக்கூடாது, மாஸ்க் போடணும், சானிடைசர் போடணும். ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த சானிடைசர் ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கலப்பா, இது என்னது, இது ஏன் போடுறீங்க?
பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆம், இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் நமக்கு காணப்படுகிறது. ஆனாலும் இதன் மத்தியிலே நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். உங்களுடைய எத்தனையோ மணி நேரங்களை நாம் வீணாய் கழித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க, கேட்ட நியூஸே கேட்டுட்டு இருக்காரு. ஆம், அந்த மணி நேரங்களிலே வேதத்தை ஒரு பகுதியை வாசிங்க. இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி வாசிக்கும் போது என்ன நடக்கும்? உங்களுக்குள்ளாய் ஒரு ஆரோக்கியம் வரும் அம்மா, உங்களுக்குள்ளே ஒரு பயத்தை நீக்கும், உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு கட்டளையிடும். இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்களா, நான் எத்தனையோ பேர் உலகத்தில் மறிக்கிறார்கள், நான் ஏன் மறிக்கவில்லை? எத்தனையோ பேருக்கு இந்த வைரஸ் வருது, எனக்கு ஏன் வரல? நான் நீதிமானா? நான் அதிகமாக ஜெபிக்கிறவனா? சபைக்கு அதிகமாக நான் செல்கிறவனா? இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் சென்றிருக்கிறேன், என்றைக்கோ ஒரு நாள் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், என்றைக்கோ ஒரு நாள் ஜெபித்திருக்கிறேன், சபைக்காக ஏதோ ஒன்றை நான் கொடுத்திருக்கிறேன். ஆம், அதுவே இன்று வரை உன்னை காப்பாற்றும் போது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் வேத வசனமும் ஜெபத்துக்கும் முதலீடு செய்யுங்கள். எப்போ பஞ்சகாலம் வரும்போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் காக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் டெபாசிட் செய்யுங்கள். இந்த மணி நேரத்தை வீட்டிலே நீங்கள் அமர்ந்து கொண்டு வேதத்தை அதிகமாக வாசியுங்கள். நமக்கு வேலை ஆரம்பிக்கும் போது நம்மளால் அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபாடு கொள்ள முடியாது. ஆனால் காலம் வரும், பஞ்சகாலம், இதை விட ஒரு சோதனை காலம் வரும்போதும் கர்த்தர் அன்று நீங்கள் டெபாசிட் செய்த எல்லா மணி நேரங்களையும் கர்த்தர் நமக்கு பதிலாய் தருவார். எப்படி தருவார்? பாதுகாப்பாய் தருவார். அது ஆரோக்கியமானதாக இருக்கும், பயத்தை எடுத்து போடுகிறதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, 100க்கு அதிபதி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்குள்ளாய் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களிலே உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களிலே காணப்படுகிறதில்ல? நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலே ஜெபிப்போமா? பிரைஸ் லார்ட். எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 3 வார்த்தை, கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தை, the word of God, அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை அது ஆரோக்கியத்தை தருகிறது, அது என் பயத்தை போக்குகிறது மட்டுமல்ல, it preserve me, praise Lord, என்னை பாதுகாக்குகிறது. praise Lord. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த நல்ல தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தை நேராய் எங்களுக்கு வந்தது. ஆண்டவரே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. எனக்கு எதிர்க்கும் சக்தி கொரோனா வைரஸ், ஆனாலும் அதை எதிர்க்கும் சக்தி தேவனுடைய வார்த்தை வல்லமை. பிரைஸ் லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் இன்றிலிருந்து தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன். ஆண்டவரே, வாசிக்கும் போது அது ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுமா? இன்றைக்கு கர்த்தர் இந்த சூழ்நிலையில் பேசுகிறாரு. உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், வியாதிகள், தினந்தோறும் கண்ணீர், அதற்கு ஒரே ஒரு காரியம், சீக்கிரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா? வேதத்தை தினந்தோறும் வாசியுங்கள். வாசிக்க தெரியவில்லை என்றாலும் யாராவது ஒரு நபரை அழைப்பித்து அவர்களை வாசிக்க கேளுங்கள். தினந்தோறும் கேளுங்கள், தினந்தோறும் வாசியுங்கள். என்ன நடக்கும்? அது ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். வசனம் சொல்கிறது, வார்த்தையை அனுப்பி அந்த 100க்கு அதிபதிக்குள்ளாய் காணப்பட்ட அந்த விசுவாசம், உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு மகத்துவத்தை இதுவரை நீங்கள் கண்டு கேட்டு விசுவாசியாது இருப்பது அது என்ன? என் அன்பு விசுவாசிகளே, தொடர்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் குடும்பமாய் தினந்தோறும் நீங்கள் வேதத்தை அதிகமாய் நேசிங்க, வாசிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் வாசிக்க வாசிக்க கர்த்தர் சுகத்தை தருவார். இது சத்தியம், இது தேவனுடைய வார்த்தை, இதை விசுவாசியுங்கள். உங்கள் கணவர் எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை அனுப்புகிறவர் கர்த்தர். அந்த வார்த்தை இதில் வைத்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஏழைய நாட்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். எந்த சட்டத்திட்டங்கள் எது மாறினாலும் பரவாயில்ல, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அது எனக்கு ஔஷதம், அது எனக்கு பாதுகாப்பு, அது எனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் அப்படியாய் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் ஜெபிப்பேன், இன்றிலிருந்து வேதத்தை வாசிப்பேன், இதை முதலீடு செய்வேன். ஆம், பஞ்சகாலம் வரும்போது கர்த்தர் எனக்கு அதை மீண்டும் தருவார். என்ன தருவார்? ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும். பஞ்சகாலத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாய் இருப்பீர்கள். பசுத்த பிதாவே, இந்த நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. த பவர் ஆஃப் வேர்ட் அகெயின்ஸ்ட் டிசீஸ். என் தேவனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே, கர்த்தர் இதுவரை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அதை எதிர்க்கும் சக்தி வேத வசனத்தின் தேவனுடைய வார்த்தை உண்டு. பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை கொண்டு போஷிக்கிற தேவன் கர்த்தர் அவர்கள் சூழ்நிலைகளெல்லாம் மாற்றுவீராக. ஆசீர்வதிங்க. உடைய பலத்த கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால கேட்குற நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. Thank you.